Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஆடி வெள்ளி ஸ்பெஷல் பாசிப்பருப்பு சேமியா பாயாசம் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பாசிப்பருப்பு மட்டும் போட்டு செய்யக்கூடிய பாயாசம், பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம், அதே மாதிரி பால் கொழுக்கட்டை இது மாதிரி நிறைய வகையான ரெசிபி எல்லாம் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த பாசிப்பருப்பு சேமியா பாயாசம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயசம் செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம பாசி பருப்பை நம்ம வேக வச்சுக்கணும். அதுக்கு சின்ன குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி செய்ய போகிற பாயாசத்துக்கு நான் எடுத்துருக்கிற அளவு பருப்புன்னு பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு தலை தட்டின மாதிரி பாசி பருப்பு எடுத்துருக்கோங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கழுவ வேணாம். பேனில் போட்டுட்டு ஒரு மிதமான தீயில் லைட்டாக செவந்து வரணும். அதாவது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டால் போதும், ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிறம் மாறி வறுபட்டு வந்திருக்கும், நல்ல வாசனையும் வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் எடுத்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 தடவை நல்லா கழுவி பருப்பை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க, பாயசம் ரொம்ப நீத்து போன மாதிரி ஆகிடும். நான் சொன்ன அளவு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்த பருப்பை குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சு வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான தீயில் 3 விசில் மட்டும் வைங்க. ரொம்ப குழைய வேக வைக்க வேணாம், நல்லா மலர்ந்த மாதிரி வெந்தால் போதும். இப்போ இது வேகட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த பாயாசத்துக்கு நம்ம சேமியாவும் வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் முதல்ல நம்ம சேமியாவை வறுத்துக்கணும். அதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா காஞ்ச பிறகு சேமியா வறுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி பருப்பையும் தேங்காயும் வறுத்துக்க போகிறோம். முதல்ல ஒரு 10 உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக வறுபட்டுட்டோம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சமாக கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த முந்திரி பருப்பு தேங்காய் ரெண்டுமே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பும் தேங்காயும் நல்லா செவக்க வறுத்து விட்டுட்டேன். இப்போ அந்த நெய்யை வடிச்சிட்டு வறுத்த தேங்காயும் முந்திரி பருப்பை மட்டும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு சேமியா நான் வறுத்த சேமியாவே வாங்கிட்டேன். வறுக்காத சேமியாவாக இருந்தாலும் இந்த நெய்யில் போட்டு நல்லா செவக்க வறுத்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே வறுத்தது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் வறுப்பட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா பொரிஞ்சு வறுப்பட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். வறுக்காதது அப்படின்னா இந்த அளவுக்கு செவக்கிற அளவுக்கு வறுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, இல்லாட்டி குழப்பாக ஆகிடும். இப்போ இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த சேமியா ஒரு 3/4 வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ அந்த சேமியா வெந்துக்கிட்டு இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பருப்பும் வெந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப குழைய வெந்துச்சு அப்படின்னா பாயாசம் ஒரு மாதிரி களி மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சரியாக வராது. லைட்டாக கரண்டியை வச்சு மசித்த மாதிரி கலந்து விட்டால் போதும், ரொம்ப மசிக்க விட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேமியாவும் ஒரு 5-6 நிமிஷத்துல உங்களுக்கு மிதமான தீயில் வெந்திருக்கும். ஒரே ஒரு சேமியாவை எடுத்து பார்க்கலாம். இப்போ சேமியா பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நான் குழைய மசிச்சு விடலை, லைட்டாக தான் மசிச்சு விட்டுருக்குறேன். இப்போ இதில் நம்ம சேர்த்துக்குவோம். மிதமான தீயிலே வேக வச்சிங்கன்னா தண்ணி சுண்டாமல் நான் சொல்கிற அளவு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ இதையெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டு இந்த சேமியா இன்னொரு 1/4 வேகணும். அதே மாதிரி இந்த பருப்போடு கொதித்து வரப்போ 2 ஒன்று சேர்ந்து வரணும். மிதமான தீயிலே வேக வைங்க. இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு இனிப்புனாலே கொஞ்சமாக உப்பு போடுறப்ப தான் இனிப்பை உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், அதுக்காக தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சேமியா வந்து நல்லா முழுசாக வெந்துருச்சு. கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்குது. சேமியாவை எடுத்து பாருங்கள், ரொம்ப குழைய வேகக்கூடாது, நல்லா பக்குவமாக வெந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். நான் கடையில் ஏற்கனவே பொடிச்ச ஆர்கானிக் வெல்லம் வாங்கியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தூசு மண் எதுவுமே இருக்காது. அதனால் நான் வந்து அப்படியே சேர்த்துக்க போகிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் மண்டை வெல்லம் இல்லை அச்சு வெல்லம் வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா பொடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தூசு மண்ணெல்லாம் உங்களுக்கு போயிடும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கப்பு பருப்பு, 1/2 கப்பு சேமியாவுக்கு 1 கப்பு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்குறேன். இது கொதிச்சிட்ருக்கப்பே 3 ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதில் இனிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வாசிக்கு தான் நம்ம வெல்லம் போட்டிருக்கோம். மிச்சத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்குறேன். சப்போஸ் கண்டென்ஸ்டு மில்க் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெல்லம் பொடிச்சது சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க் போடுறப்ப அந்த க்ரீமியாக ரிச்சாக உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் ஒரு 1/4 கப்பு மட்டும் சேர்த்துக்க சொல்கிறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் கடைசியாக வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா 1/2 கப்பு தேங்காயை எடுத்து முதல் பால் 2வது பால் ரெண்டையுமே சேர்த்தது 1/2 கப்பு நான் சேர்த்துருக்குறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் போட்டு நம்ம நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா தேங்காய் பால் எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு நல்லா வராது. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் வேணாம், சாதாரண பால் ஊற்றலாமான்னு கேட்டிங்கன்னா ஊற்றலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. கொதிக்கிற பால் சேர்த்திங்க அப்படின்னா திரிஞ்சு போயிடும். அடுத்ததாக இதில் கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட ரொம்ப சூப்பரான பாசிப்பருப்பு சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவு தண்ணி தேங்காய் பால்லாம் ஊற்றிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க, பச்சை தண்ணி சேர்த்துற வேண்டாம். இதே மாதிரி அளவுகளோட இந்த பாசிப்பருப்பு சேமியா பாயாசம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.